யோசிச்சு பாருங்க. 2026 தமிழ்நாடு தேர்தல் முடிவுகள் டிவில ஓடிட்டு இருக்கு. நீங்க ரொம்ப ஆர்வமா கவனிக்கிற ஒரு கட்சி அதிக இடங்கள்ல ஜெயிச்சு அவங்க தலைவர் முதலமைச்சர் நாற்காலியில கெத்தா உட்கார்ந்துட்டார். ஆனா நிஜத்துல பாத்தீங்கன்னா அவரால தன்னிச்சையா ஒரு சின்ன சட்டத்தை கூட கொண்டு வர முடியாது. ஒவ்வொரு முறை முடிவெடுக்கும் போதும் மத்த கட்சிகள்கிட்ட போய் நிக்க வேண்டிய ஒரு நிலைமை. ஆமா, அதிக சீட் வாங்கியும் முழுமையான அதிகாரம் இல்லாத ஒரு திகிலூட்டும் சூழ்நிலை. இது ஒரு குரூப் ப்ராஜெக்ட் மாதிரி. யார்கிட்டயும் முழுசா பணம் இல்லாதப்போ எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு ஒரு பொருளை வாங்குற மாதிரி இல்லையா? கரெக்ட். இதைத்தான் நாம சிறுபான்மை அரசு அல்லது மைனாரிட்டி கவர்மெண்ட்னு சொல்றோம். அதான் இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசல்ல நம்மிடம் உள்ள தரவுகளின்படி 2026ல தமிழ்நாட்டுல எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காம ஒரு தொங்க சட்டசபை அமைஞ்சா ஆட்சி எப்படி நடக்கும்னு ரொம்ப டீப்பா பார்க்க போறோம். கண்டிப்பா. இந்த கற்பனை கேட்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் இது நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அரசியல்ல ரொம்பவே அதிகம். அதாவது 118 எம்எல்ஏக்கள் அப்படிங்கிற அந்த மேஜிக் நம்பரை யாரும் தொடாதப்போ யாரு ஆட்சி அமைப்பாங்கிற குழப்பம் வரும். இப்போ நீங்க சொல்லுங்க, அதிக சீட் வாங்கி டிவி கேக்கு 118 நம்பர் இல்ல, அவங்க எப்படி ஆட்சி அமைக்க முடியும்? சட்டப்படி இது எப்படி நடக்கும்? இப்போ எந்த கட்சிக்கு அதிக இடங்கள் கிடைச்சிருக்கோ, அதாவது லார்ஜஸ்ட் பார்ட்டி, அவங்க தங்களுக்கு குறையிற அந்த 10 இடங்களை மற்ற கட்சிகளிடமிருந்து பெற முயற்சி செய்வாங்க. ஓஹோ, அதாவது கூட்டணி வச்சுப்பாங்களா? ஒன்னு கூட்டணியா இருக்கலாம், இல்லனா அமைச்சரவையில சேராம வெளியிலிருந்து ஆதரவு தரதா இருக்கலாம். அவுட் சைட் சப்போர்ட்னு சொல்லுவாங்களே, அதுதான். ஒரு நிமிஷம் பொறுங்க. இப்போ 118 இல்லைனாலும் அதிக சீட் இருக்கிறதால கவர்னர் நேரா கூப்பிட்டு நீங்க முதலமைச்சரா பொறுப்பேத்துக்கோங்கன்னு சாவியை கொடுத்துருவாரா? இது எப்படி முடியும்? கவர்னர் சாவி அப்படியே உடனே கொடுத்துட மாட்டாரு. ஆனால் மரபுப்படி பாத்தீங்கன்னா அதிக இடங்களை வென்று கட்சியின் தலைவரை அவனை ஆட்சி அமைக்க அழைப்பார். சரி, அழைச்சிட்டார். அதுக்கப்புறம் பதவி ஏற்ற சில நாட்களிலேயே அவங்க தங்களுக்கு பெரும்பான்மை இருக்கு அப்படிங்கறத சட்டசபையில நிரூபிக்கணும். அதைத்தான் நாம நம்பிக்கை வாக்கெடுப்பு அல்லது ஃப்ளோர் டெஸ்ட்னு சொல்றோம். இந்த ஃப்ளோர் டெஸ்ட் பத்தி நியூஸ்ல நிறைய பார்த்திருப்போம். ஆனா 108 எம்எல்ஏக்களை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி 118 நம்பரை அவங்க காட்டுவாங்க? வெளியில இருந்து யாராவது அவங்களுக்கு ஓட்டு போடணுமா? இங்கதான் அரசியல் சாசனத்தோட மிக நுணுக்கமான ஒரு விஷயம் இருக்கு. பெரும்பான்மை அப்படிங்கிறது எப்போதுமே 118ஆகத்தான் இருக்கணும்னு எந்த கட்டாயமும் இல்ல. என்ன சொல்றீங்க? 118 தானே தமிழ்நாட்டோட மேஜிக் நம்பர், அது எப்படி குறையும்? அதாவது சட்டசபையோட மொத்த பலமான 234ல பாதிக்கு மேல் 118 பேர் தேவைங்கிறது ஒரு பொதுவான ரூல். ஆனா வாக்கெடுத்து நடக்கும் அன்னைக்கு சபையில எத்தனை பேர் ஆஜராகி இருக்காங்களோ அதுல பாதிக்கு மேல் ஆதரவு வாங்கினா போதும். ஓ, அன்னைக்கு எவ்வளவு பேர் பிரசன்ட் ஆயிருக்காங்களோ அதுதான் கணக்கா? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. ஆமா, இப்போ ஒரு சிறிய கட்சி இருக்குன்னு வச்சுக்கோண்ட, அவங்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவும் தர விரும்பல, அதே சமயம் எதிர்கட்சியோட சேர்ந்து ஆட்சியை கவிழ்க்கவும் விரும்பலன்னா அவங்க ஒரு முடிவெடுக்கலாம். என்ன பண்ணுவாங்க? சபைக்கு வரமாட்டாங்களா? கரெக்ட். வாக்கெடுப்பு நடக்கும்போது சபையை விட்டு வெளியேறிடலாம். அதாவது வாக் அவுட் செய்யலாம் அல்லது வாக்களிக்காமல் புறக்கணிக்கலாம். அப்படி செஞ்சா சபையோட மொத்த பலம் குறைஞ்சிடும். நிஜமாவா? அப்போ அந்த 20 எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செஞ்சுட்டாங்கன்னா சட்டசபையில அன்னைக்கு 214 பேர் தான் இருப்பாங்க. அப்போ மெஜாரிட்டி மார்க் 108ஆக குறைஞ்சிடுமா? எக்ஸாக்ட்லி, சரியாக பிடிச்சிங்க. 214 பேர் மட்டுமே ஓட்டு போடுறாங்கன்னா அதற்கான பெரும்பான்மை வெறும் 108 தான். இப்போ அந்த கட்சிக்கு எந்த ஒரு கட்சியோட நேரடி ஆதரவும் இல்லாமலேயே சட்டசபையில பெரும்பான்மையை நிரூபிச்சு ஆட்சியை காப்பாத்திக்க முடியும். இந்த புறக்கணிப்பு இருக்கு பாத்தீங்களா, அதுவே ஒரு வகையான மறைமுக ஆதரவு தான். இது கேட்கறதுக்கு ரொம்ப தந்திரமா இருக்குங்க. ஆனா ஒரு விஷயம், இந்த வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கற கட்சிகள் இருக்காங்களே, அவங்க எப்ப வேணாலும் மைண்ட மாத்திக்கலாமே. குதிரை பேரத்தை எப்படி தடுப்பாங்க? அதுக்கு தான் கட்சி தாவல் தடை சட்டம்னு ஒரு ஸ்ட்ராங்கான சட்டம் இருக்கு. அது மட்டும் இல்லாம விப் எனப்படும் கொறடா உத்தரவும் பிறப்பிப்பாங்க. அந்த விப் உத்தரவுனா என்ன? அது என்ன பண்ணும்? அதாவது ஒவ்வொரு கட்சியும் தங்கள் எம்எல்ஏக்களுக்கு ஒரு அதிகாரப்பூர்வ உத்தரவை போடுவாங்க. இந்த வாக்கெடுப்பின் போது நீங்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவோ அதாவது எதிராகவோ தான் ஓட்டு போடணும்னு சொல்லுவாங்க. ஓஹோ, அத மீறி ஓட்டு போட்டா? அந்த உத்தரவை மீறி எந்த எம்எல்ஏவும் மாற்றி வாக்களித்தால் அவருடைய எம்எல்ஏ பதவியே பறிபோய்விடும். ரைட். அப்போ தனிப்பட்ட எம்எல்ஏக்கள் நினைச்சபடி கட்சி மாறி அரச கவிழ்த்தட முடியாது. கட்சி தலைமை என்ன சொல்லுதோ அதுதான் நடக்கும். ஆமாங்க. ஆனா ஒரு கட்சியே வெளியில இருந்து ஆதரவு கொடுத்துட்டு ஒரு 4 மாசம் கழிச்சு நாங்க ஆதரவை வாபஸ் வாங்குறோம்னு சொன்னா என்ன ஆகும்?
அரசாங்கம் எப்பவுமே ஒரு கத்தியின் மேல நடக்கிற மாதிரி தானே இருக்கும். சந்தேகமே இல்லாம அதுதான் ஒரு சிறுபான்மை அரசோட மிகப்பெரிய ரிஸ்க். வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கறவங்க அமைச்சரவையில பொறுப்புல இருக்க மாட்டாங்க. ஆமா, அவங்களுக்கு எந்த இழப்பும் இல்லையே. கரெக்ட். அதனால அரசு கவிழ்ந்தா அவங்களுக்கு நஷ்டம் இல்ல. இதனால அரசாங்கம் தினமும் ஒரு டெஸ்ட் எழுதுற மாதிரி ஒரு அழுத்தத்துல தான் செயல்படும். ஒரு பாலிசி முடிவெடுக்கிறதுல ரொம்ப தாமதமாகும். ஆமா, ஏன்னா அவங்க கோரிக்கையை ஏத்துக்கலனா ஆதரவை வாபஸ் வாங்கிடுவோம்னு வெளிப்படையாவே மிரட்டலாமே. கண்டிப்பா நடக்கும். அரசியல் அழுத்தங்கள் மிக அதிகமா இருக்கும். இருங்க, இத நீங்க ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க. ஆனா இது அரசாங்கம்னு சொல்றதை விட ஒரு பிளாக்மெயில் பிசினஸ் மாதிரி எனக்கு தோணுது. ஒரு சின்ன சட்டத்தை கொண்டு வரதுக்கும் 3-4 கட்சிகிட்ட போய் கெஞ்சணும்னா அவங்க எப்படி மக்களுக்கு நல்லது செய்வாங்க? இது ஒரு வேலிடான பாயிண்ட். எந்த வேலையும் நடக்காம முடங்கி போற ஒரு அரசாங்கம் மக்களுக்கு கேடுதானே. ஒரு சிறுபான்மை அரசால எந்த நன்மையுமே இல்லையா? நீங்க சொல்ற மாதிரி கொள்கை முடக்கம், அதாவது பாலிசி பெராலிசிஸ் ஏற்படும் அப்படிங்கிற பயம் யதார்த்தமானதுதான். ஆனா இதையே ஒரு ஜனநாயக பார்வையிலிருந்து ஆழமா பார்த்தோம்னா இதுவே ஒரு மிகப்பெரிய நன்மையா மாறக்கூடும். நன்மையா? வெயிட், அரசாங்கம் முடங்கி போறது எப்படி நன்மையாகும்? ஒரு வேலையும் நடக்காதுன்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படி அது மக்கள் நலனுக்கு யூஸ் ஆகும்? இப்போ ஒரு கட்சிக்கு 150 இடங்கள் கிடைச்சு வலுவான பெரும்பான்மை அமைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க தன்னிச்சையா எந்த ஒரு விவாதமும் இல்லாம மக்கள் எதிர்க்கிற ஒரு சட்டத்தை கூட ஒரே நாள்ல பாஸ் பண்ணிட முடியும். ஆமா, மெஜாரிட்டி இருக்கிற திமிரில எதை வேணாலும் பண்ணலாம். கரெக்ட். ஒரு மசோதாவை வாசிச்சு முடிக்கிறதுக்குள்ள எந்த கேள்வியும் இல்லாம அதை சட்டமாக்க முடியும். ஆனா ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்ல எந்த ஒரு சட்டமும் விவாதிக்கப்படாம திருத்தப்படாம நிறைவேறாது. ஓ, அப்போ எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஆமாங்க. ஒரு சட்டம் கொண்டு வரணும்னா வேறுபட்ட கொள்கைகள் கொண்ட பல கட்சிகளோட சம்மதத்தை பெறணும். அங்க விவாதம் அப்படிங்கிறது கட்டாயமாக்கப்படுது. ரைட், இப்போ புரியுது. இது அவசர கதியில சட்டங்கள் கொண்டு வரதை தடுத்து ஒரு பரவலான கருத்தொற்றுமையை, அதாவது ஒரு கன்சென்சஸை உருவாக்குது. சிறுபான்மை அரசுகள் மெதுவா செயல்படலாம், ஆனா அவங்க எடுக்கிற முடிவுகள் பெரும்பாலும் சமநிலையானதா இருக்கும். அப்போ இது அந்த ஜெங்கா விளையாட்டு கூட ஈஸியா ஒப்பிடலாம்னு எனக்கு தோணுது. அதுல கீழே இருக்கிற ஒரு மரக்கட்டைய தப்பா உருவுனா மொத்த பில்டிங்கும் சரிஞ்சிடும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. அதே மாதிரி தான் இதுவும். அந்த பயம் இருக்கிறதால ஒவ்வொரு நகர்வையும் எல்லாரும் பேசி எந்த ஆபத்தும் இல்லாம ரொம்ப உன்னிப்பா எடுப்பாங்க. ஒரு சிறுபான்மை அரசுல அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கிறதால யாரும் திமிரான முடிவுகளை எடுக்க முடியாது. எல்லாரும் பேசி ஒரு முடிவுக்கு வருவாங்க. அந்த பயமே அவங்கள பொறுப்பா செயல்பட வைக்குது. ஆமா, அந்த ஜெங்கா விளையாட்டில் உள்ள எச்சரிக்கை உணர்வு தான் அரசை காப்பாற்றும். இதுதான் நாம ஒரு நம்பர்ஸ் அண்ட் ட்ரஸ்ட் கேம்னு சொல்றோம். எண்கள் மற்றும் நம்பிக்கையோட விளையாட்டு. சூப்பர். எண்கள் என்பது அந்த 118ஐ தொடுறது. நம்பிக்கை அப்படிங்கிறது கூட்டணி கட்சிகளுடனான உறவை பேணுவது. முதலமைச்சர் எவ்வளவு சாதுரியமா மற்ற கட்சிகளின் நியாயமான கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்கிறாரோ அதை பொறுத்து தான் ஆட்சியின் ஆயுள் இருக்கும். அப்போ அந்த நம்பிக்கை பலவீனமா இருந்தா ஆட்சி உடனே கவுந்துடும். கண்டிப்பா கவுந்துடும். சரி, இப்போ இது அப்படியே 2026 தமிழ்நாடு களத்துக்கு கொண்டு வருவோம். எந்த கட்சிக்குமே 118 சீட் கிடைக்காத ஒரு தொங்கு சட்டசபை அமையுதுன்னா அங்க யார் முதலமைச்சராக போறாங்கங்கறத அந்த எண்கள் மட்டும் தீர்மானிக்காதா? எண்கள் மட்டும் நிச்சயம் தீர்மானிக்காது. யார் கூட்டணிகளை சரியா உருவாக்குறாங்க, யார் வெளியிலிருந்து வர்ற ஆதரவை லாபகமா வாங்குறாங்க அப்படிங்கறதான் தீர்மானிக்கும். அப்படியா? ஆமா. அரசியல் களத்துல நேத்து வரைக்கும் எதிரிகளா இருந்தவங்க கூட ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில அதிகாரத்தை கைப்பற்ற ஒன்றிணைந்து வேறொருத்தர் ஆட்சிக்கு வர்றதை தடுக்கலாம். ஓஹோ, அதாவது இது முழுசா ஒரு பேரம் பேசுதல் மற்றும் இணக்கமான கூட்டணிகளோட ஆட்டம்தான். கரெக்ட். நீங்க அதிக இடங்களை வென்றுக்கலாம், ஆனா மற்றவங்களோட ஆதரவு இல்லாம நீங்க முதலமைச்சர் நாற்காலி பக்கம் கூட போக முடியாது. வாவ், பெரும்பான்மை இல்லாத ஒரு அரசாங்கம் அவங்களோட சொந்த பலத்தை விட மத்தவங்க அவங்க மேல வைக்கிற நம்பிக்கையையும் தர்ற ஆதரவையும் நம்பிதான் நிக்குது. 100க்கு 100 உண்மை. இங்க முதலமைச்சரா வர்றவர் ஒரு பாஸ் மாதிரி ஆர்டர் போட முடியாது. அவர் ஒரு மேனேஜர் மாதிரி எல்லாரையும் அனுசரிச்சு பேசிதான் போகணும். ஆமாங்க. ஜனநாயகத்தின் உண்மையான அழகை இந்த இடத்துல தான் வெளிப்படுது. மக்களால் யாருக்கும் முழுமையான அதிகாரம் வழங்கப்படாதப்போ கட்சிகள் தாங்கள் பிடிச்ச முயலுக்கு 3 காலும் நிக்காம ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து மக்கள் நலனுக்காக இணைந்து செயல்பட்டே ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் உருவாகுது. இது ஒரு வகையில ஜனநாயகத்தின் முதிர்ச்சியை காட்டுதுன்னு சொல்லலாம். ஆமா, கண்டிப்பா சொல்லலாம். ரைட். ஒரு தெளிவான ஆழமான பார்வையை இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம். இந்த டீப் டைவ்ல இருந்து உங்களுக்கு, அதாவது நம்ம நேயர்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஒரு தொங்கு சட்டசபையும் சிறுபான்மை அரசும் வெறும் குழப்பமான அரசியல் விளையாட்டு மட்டும் கிடையாது. ஆமா,
அதுல நிறைய லீகல் நுணுக்கங்கள் இருக்கு. கரெக்ட். கவர்னரோட அழைப்புல ஆரம்பிச்சு விப் உத்தரவு, அப்புறம் வெளிநடப்பு மூலமா மேஜிக் நம்பரை குறைக்கிறது, அப்புறம் தினமும் நடக்கிற அந்த ட்ரஸ்ட் கேம் வரைக்கும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. அதோடு எந்த ஒரு பெரிய கட்சியும் தன்னிச்சையா செயல்பட முடியாதபடி கடிவாளம் போடும் ஒரு சிறந்த ஜனநாயக கருவியாகவும் இது செயல்படும்னு பார்த்தோம். ஆமாங்க. இப்போ இந்த ஆழமான அலசலை நாம முடிக்கும்போது உங்களுக்கு ஒரு கேள்வியோட விடைபெறலாம்னு நினைக்கிறேன். இந்த விவாதத்துல நாம ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா பார்த்தோம். சிறுபான்மை அரசுனா எந்த ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாலும் எல்லாரிடமும் பேசிதான் முடிவெடுக்கணும்னு. அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாருடைய பேச்சையும் கேட்க தேவையில்லாத பலமான எண்களை வச்சிருக்க ஒரு மெஜாரிட்டி அரசு மக்களுக்கு நல்லதா, அல்லது ஒவ்வொரு சட்டம் ஏற்றும் போதும் பல கட்சிகள் கிட்ட விவாதித்து ஒரு சமநிலையான முடிவை எடுக்க வேண்டிய ஒரு பலவீனமான சிறுபான்மை அரசு மக்களுக்கு இன்னும் சிறப்பான சட்டங்களை கொண்டு வருமா? ஜனநாயகம் இதுல எதுல நிஜமா செயல்படுது? ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி இது. ஆமா. இந்த ஒரு சிந்தனையோடு இன்றைய டீப் டைவை நாம நிறைவு செய்வோம். இத பத்தி தொடர்ந்து யோசிங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு ஆழமான அலசலோடு சந்திப்போம்.